தெரிகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரு நொடிப்பொழுது கர்த்தர் வார்த்தையை அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மேம்படுவதாக. கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள் அவைகளை அந்தனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பலனை கொள்ளும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் கேட்கத்தக்கதாக இருதய கதவுகளை திறந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்காக நான் காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கவனிப்பாரா? கர்த்தர் நம்மளை கூப்பிடுத காரியங்களை உணர்ந்து கொள்வாரா? நம்ம அநேக நேரங்களில் நம்ம எண்ணிக்கொள்வோம், அநேக ஜனங்கள் அநேக இடங்களிலிருந்து அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் இந்த பூமியில் அநேக ஜனங்கள் உண்டு. அநேக ஜனங்களுடைய ஜெபங்களும் அவர்களுடைய விண்ணப்பங்களும் தேவ சமூகத்திலே போய்கொண்டே இருக்கிறது. ஆயினும் கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்பாரா? ஒவ்வொருவருடைய வார்த்தையும் தனியாய் கேட்பாரா என்றால் அவர் கேட்பார். அவர் அதை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லும் பொழுது மிக அழகாய் சொல்லுகிறான். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். அதுதான் மிக முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டியது. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் அறிந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லு. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களிடத்தில் கேட்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், கேட்டிருக்கிறாரோ, ஒருவேளை கேட்டாரோ, இல்லை ஒருவேளை அவர் கவனிக்கிறாரோ என்று சொல்லி கூட நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நம்மளுக்கு நிச்சயப்படுத்தி கொடுக்கிறது. அவர் என்னை கேட்கிறார், என் வார்த்தையை உற்று கவனிக்கிறார், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வேதனை அந்த வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எஸ், இந்த வார்த்தை அவர் உம்முடைய சாய்ந்து கூப்பிடு அந்த சத்தத்தை கேட்டபடினாலே இன்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எல்லா சத்தத்தையும் அவர் கேட்டார். இனி அவைகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறதற்கான வேலை வந்தது என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் சாய்ந்தார், உன் துக்க நாட்கள் முடிந்தது, கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் இனி ஆசீர்வதிக்கிறார். எந்த காரியங்களுக்கு துக்க முகமாய் இனி கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வார்த்தையை குறித்து கர்த்தரிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கவனியும், என் வார்த்தைகளை செவிகொடும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்று அவைகளை விடுதலை பண்ணுகிறார். அத்தனை காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறது, காத்துக் கொள்ளுகிறார். உங்கள் துக்கம் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டு இன்றோடு நீங்கி போனது இயேசுவின் நாமத்தில். எஸ், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர்கள் ஊற்றப்படும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என்ன ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என்ன ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எஸ், தாகம் உள்ளவன் மேலே தேவன் தண்ணீரை ஊற்றுகிறவர். யார் வாஞ்சிக்கிறார்களோ இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? அவர் என் சத்தத்தை கேட்டாரா என்றால் அவர் கேட்டார். அப்போ என்ன பண்ண போகிறார்? இனி உனக்கு துக்க நாட்கள் கிடையாது. கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றி ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ரட்சிப்பின் கிருபைகளை கொடுப்பார்.
எவைகளிலே அகப்பட்டு இருக்கிறீர்களோ அவரிலிருந்து ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் எல்லாவற்றையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் உயர்த்துவார், பாதுகாப்பார். இந்த இடத்திலே அந்த வார்த்தை, யார் தாகம் உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் மேல்தான் அந்த தண்ணீர்கள் ஊற்றப்படும். எஸ், தாகம் உள்ளவனாய் அவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாகமாய் இருக்கிறீர்களோ என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள், இலவசமாய் கொடுக்கிறேன், நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிற வார்த்தை. நம்ம ஒரு சம்பவத்தை கூட இந்த வேதாகமத்திலே சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிப்போம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் ஒரு காரியங்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பர்திமேயு என்கிற ஒரு வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குருடரை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். 46வது வசனத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது என்று சொல்லப்படுறது. இப்போ அவரை சுற்றி யார் இருக்கிறார்? திரளான ஜனங்கள், திரளான கூட்டங்கள், அவருடைய சீஷர்கள். இப்போ எல்லாரும் அவரோடு பேசிக்கொண்டு சத்தம் கொடுத்து கொண்டே வருகிறபடினாலே அவர்கள் என்ன சுற்றி இருந்து வருகிற சத்தங்கள் இயேசுவுக்கு கேட்குமா கேட்காதா என்று சொல்லி கூட நம்ம நினைக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், புறப்பவை அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமேதேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இப்போ அவன் சொல்கிறான், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இப்போ அநேக ஜனங்கள் இருப்பாங்க, சுற்றி நடப்பாங்க, அவங்க சுற்றி இருப்பாங்க. எப்படி நம்மளுடைய சத்தம் அங்கே போகும்? நம்ம பிச்சைக்காரன் இல்லையா, குருடன் வேறையே, எப்படி தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் என்று சொல்லி அவன் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. தயவு செய்து நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு சகோதரன் மூலமாக, பர்திமே மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னவென்றால், எந்த சூழ்நிலைகள் வழியருகிலே நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் சரி, நம்மளை அநேக நேரங்களிலே சில காரியங்கள் நெருக்கி போடுகிறதா இருக்கலாம். ஆண்டவருடைய கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு அநேக சூழ்நிலைகள் நமக்கு சுற்றி இருக்கலாம். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அதை குறைத்து கொள்ளக்கூடாது. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய வார்த்தையை அவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் அதை திட்டமாய் கவனிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவன் இன்னும் கூப்பிட தொடங்குறான், எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்றான். சுற்றி இருக்கிறவங்களாம் பேசாத என்று சொல்லி அவனை அதட்டுகிறார்கள். அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்பு கூப்பிடுறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அநேகரை கூப்பிடாத, சத்தம் போடாத, அமைதியாயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் ஜாஸ்தியாய் அவன் சத்தம் இடுகிறபடியினாலே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா! அழைத்து வர சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு நின்று அழைத்து வர சொன்னார். அப்போ அவர் என்னை நோக்கி பார்ப்பாரா என்றால், அநேகர் உங்களை சொல்லலாம், நீ என்ன கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய், அதற்கு என்ன வழி என்று தேடு, அதற்கு ஒரு வழிகளை நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவைகளை கேட்காதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசமாய் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவர் நின்று உங்களை திரும்பி பார்த்து உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். எஸ், அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். அந்த அழைத்த உடனே நல்லா பாருங்க, அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா! அப்போ அவரை கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் அறிந்து இயேசு தம்மிடமாய் அவரை அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா பாருங்க, பிச்சை எடுக்கிற தன்மை. இப்போ பிச்சை எடுக்கிறவ மேல் வஸ்திரத்தை, ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை சுற்றி கொள்வார், அதில் இருப்பான், ஒரு தட்டு வச்சுருப்பான், ஏதோ வைத்து பிச்சை எடுத்திருப்பான். ஆனால் பாருங்கள், அவர் கூப்பிட்ட உடனே அப்படி தெரிந்து போயாச்சு, இனி எனக்கு இந்த நிலைமை இல்லை. எஸ், அவன் ஒரே நம்பிக்கை, இனி எனக்கு இந்த நிலைமை கிடையாது, நான் பார்வை அடைவேன், இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இயேசு கூப்பிட்ட உடனே அந்த வஸ்திரத்தை தூர எறிந்து விட்டு இயேசுவை நோக்கி அவன் வந்தான். இயேசு கிட்ட வந்த உடனே அவன் சொல்லுகிறான், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன்,
ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் அந்த கஷ்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்தையே நோக்கி பார்க்கிறோம். அவைகள் நமக்கு பக்கத்தில் பேசுகிற சத்தங்கள், இயேசு நம்மளோடு உறவாடுகிற வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஏனென்றால் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறோம், சுற்றி இருக்கிறவர்கள் அதற்றுகிறதை பார்க்கிறோம். நமக்கு இன்னும் மேலே போடப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை விளக்காமல் இருக்கிறோம். அந்த இடத்திலே பரிதுமையை செய்கிற காரியங்களை பாருங்கள். இயேசு கூப்பிடுகிற சத்தத்தை அவனும் அறிந்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு அந்த இடத்திலே போகிறார்கள். அதே போல் அவன் மேல் வஸ்திரத்தை கலத்தி தூர எறிந்துவிட்டு தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்தான். அந்த போகும் ஒன்று ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற வார்த்தையை உணர்ந்து, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நம்ம எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள், எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டீங்க, இயேசுவுக்கு பின்னால் போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களிலிருந்து விடுதலை வேண்டும். அப்போ ஆண்டவர் அதைகளிலிருந்து விடுதலையை கொடுத்து நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? திரும்பி போய் விடுகிறோம். ஆனால் இந்த பரிதிமை என்கிறவன் உடனே அவன் பார்வையடைந்து அந்த வழியிலே மீண்டும் இயேசுவோடு இணைந்து அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு, அவன் தூக்கி தூர குப்பையை, அதெல்லாம் குப்பை, தூக்கி தூர எறிந்துவிட்டு பார்வை அடைந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? இதுவரைக்கும் எனக்கு உலகத்தையே பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல, இப்போ தான் கிடைத்திருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறோ சுற்றி பார்ப்பேன் என்று சொல்லி, இல்லை, என் இயேசுவை பார்த்தது, இந்த கண்கள் இயேசுவை கண்டுபிடித்தது, இந்த கண்கள் அவரை நான் பார்த்தேன் என்று சொல்லி அவன் அழகாய் அவரை நோக்கி பணிந்து கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறோம். நாமளும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் பின் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையில் நடக்கிறவர்களாய், நாம் பெற்ற நன்மைகளை அநேகருக்கு காட்டி கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் அவருக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த வாழ்க்கையை மறந்து போய் பின் செல்லாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்துக்கிற அந்த ஒரு காரியங்களை அவர் உணர்ந்து கொள்ளாமல் போகிறதுனாலே இன்னும் பல கேடுகளை வர வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பின்பாக செல்லும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீங்கள் காட்டி கொடுக்கும் பொழுது, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அநேக ஜனங்கள் உங்களை கண்டும் அவர்களும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதான பலனையும், அந்த பாவ இக்கட்டுகளுக்குள்ள இருந்தவர்கள் அவர் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நன்மையான காரியங்களை அந்த ஜனங்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று யாக்கோபு எழுதுகிற நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். எஸ், அதை செய்ய வேண்டும். அவன் இக்கட்டுக்குள்ளே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தையை கேட்பாரா என்றால் நிச்சயமாக இன்று கேட்கிறவராய் இருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். நீங்கள் தாகம் உள்ளவர்களாய் இப்பொழுது ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிதிமையை போல நாம் இருக்கிற எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, என் இயேசு பெரியவர், என் இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர் சமூகத்தில் கிட்டி சேருவோமா? நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளை ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை நிரம்பட்டும். நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். நாங்கள் தாகம் உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி கேட்கிறோம். ஜபத்தில் இந்த பிள்ளைகள் எவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் கற்று தருவேன் என்று சொன்ன தேவன் சித்தத்தின்படி கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். விசுவாசிக்கிறோம் சுவாமி, நீர் எங்கள் மேல் ஆண்டவரே ஆவியை ஊற்றுவீர், என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கூப்பிடுகிறோம். பரிதிமையு குருடனை போல இப்பொழுதும் நாங்கள் உடைய சமூகத்தில் கூப்பிடுகிறோம் சுவாமி. ஆண்டவரை விட்டு விட்டு அல்ல, நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு பின் வருவோம் சுவாமி என்கிற ஒரு வார்த்தையை அவர் சமூகத்தில் கொடுப்போமா? ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நிரப்புங்க சுவாமி. பிள்ளைகள் மேலே நிரப்புங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த கிருபை தாங்கி இருக்கட்டும், வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. நன்றி.